ஏழாவது மாதத்தில் நாம் கூடி வர கத்தர் பாராட்டின அவருடைய தயவுக்காய் நான் அதிகமாய் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலையிலே நம்முடைய சிந்தனைக்காக பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 81:8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் நம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஒருமித்து கூடி வர கத்தர் பாராட்டி நம்முடைய தயவுக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனனாகிய அடியான இந்த காலை வழியில் நம்முடைய வார்த்தைகளை சொல்ல பலப்படுத்தும். நம்முடைய கிருபை கூட இருக்கட்டுங்க தாவே. நம்முடைய அபிஷேகம் அடியின் மேல் தங்கி இருக்கட்டும். உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லார் மேலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் கத்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வலைத்தளத்தின் மூலமாய் ஆண்டவரே இந்த நாள் எங்களோடு பங்கு பெறுகிறவர்களுக்காய், இனியும் இதை பார்க்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதியும். வசனத்தை பிட்டு தந்து எங்களை திருப்தியாய் போஷித்து அனுப்பும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். இந்த மாதத்தில், இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். கர்த்தருக்கு செவி கொடுப்பது மேன்மையான ஒரு காரியம். சாமுவேல் சொல்லும்போது, பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம் என்று சொல்லுகிறார். அதில் கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்பது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். செவி கொடுக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அநேகம். நான் அதையெல்லாம் விஸ்தரித்து இந்த காலை வழியில் சொல்ல விரும்பவில்லை, நேரம் போதாது. ஒரு சில காரியங்களை மட்டும் இந்த காலையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஒரு பெரிய காரியம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஒரு சாந்தமுள்ள ஒரு நிலைமை அல்லது சமாதானத்தின் நிலைமையை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த உலகத்தில் சமாதானம் இல்லை. சமாதானம் என்று தலைவர்கள் ஓங்கி பேசுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, தேசத்தில் நாட்டில் சமாதானம் இல்லை. எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற ஒரு காரியத்தை நன்றாய் கவனிப்போமானால், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அவருடைய வாழ்க்கை அமைதி உள்ள ஒரு வாழ்க்கையாய் காணப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அதனால் கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும்போது கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? வாசிப்போம். அதே 81ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். பாருங்கள், இந்த வசனத்தில் சொல்லுகிறார், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் எப்படி இருக்கும்? நலமாய் காணப்படும். அப்போ செவி கொடுப்பது மட்டுமல்ல, அவருடைய வழிகளிலே நடக்கிறது தான் என்னது? நல்லது என்று எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். நலமான காரியம் அதுதான். அப்படியானால் செவி கொடுத்தால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? கீழ்வசனங்களை வாசிப்போம்.
நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்களுக்கு சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். முதலாவது ஆசீர்வாதம், கர்த்தர் சத்துருக்களை விலக்கி விடுகிறவராய் காணப்படுகிறார். அவருக்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவருடைய ஜீவிதத்தில் எதிராளிகளை தாழ்த்துகிறார். சத்துருக்களுக்கு விரோதமாய் என்ன செய்கிறாராம்? திருப்புவேன் என்று சொல்கிறார். எதை? என்னுடைய கையை. கர்த்தருடைய கை பயங்கரமானது. வசனத்தை வாசிப்போமானால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிப்போம். ஏசாயா 66:14. நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழும், உங்கள் எலும்புகள் பசும்புள்ளை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் என்ன செய்யப்படும்? அறியப்படும். அப்போ கர்த்தருடைய கரம் நம்மோடும், சினம் யாரோடும்? அவருடைய சத்துருக்களோடும் அறியப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை நம்மை விட்டு என்ன செய்கிறவர்? விலக்கி விடுகிறவராய் காணப்படுகிறார். யாபேஸ் ஜெபிக்கும் போது சொல்லுவான், தேவனே நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி என் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை என்ன செய்யும்? விலக்கி காத்து கொள்ளும். தாவீது சொல்லும்போது சொல்கிறார் 13ஆம் சங்கீதத்தில், என் சத்துருக்கள் எவ்வளவா என்ன செய்திருக்கிறார்கள்? பெருகி இருக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தால் சத்துருக்களுடைய கூட்டம்தான் நிறைந்து காணப்படுகிறது. ஆனால் இந்த மாதத்தில் நான் உங்களோடு சொல்லுகிறேன், கர்த்தர் சத்துருக்களை அவருடைய கரம் அவருடைய சத்துருக்கள் மேல் நீட்டப்பட்டு அவர்களுடைய கோபாக்கினிக்கு நம்மை நீங்களாக்கி மீட்கிறதாய் காணப்படும். கர்த்தர் விரோதிகளை என்ன செய்கிறவர்? தாழ்த்துகிறவர். பகைக்கிற சத்துருக்களை விரோதமாய் அவருடைய கை நீட்டப்படும். ஆகையால் நமக்கு ஆசீர்வாதம். அடுத்த காரியத்தை அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் என்றென்றைக்கும் பாருங்கள். சத்துருக்கள் இச்சகம் பேசி அவர்கள் என்ன செய்வார்? அடக்கி போடுகிறவராய் காணப்படுவார். அடுத்த ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை என்ன செய்வேன்? திருப்தியாக்குவேன் என்று எழுதப்பட்டிருக்கு. போஷிக்கிறவரும் திருப்திப்படுத்துகிறவரும் அவர்தான். வசனத்தில் எத்தனையோ காரியத்தில் கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்துகிற அனுபவத்தை நான் வாசிக்கலாம். சங்கீதம் 103 வாசிக்கும் போது அங்கே 3வது வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம், அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை என்ன செய்கிறார்? திருப்தியாக்குறவராய் காணப்படுகிறார். அப்ப நன்மை பல காரியங்கள் உண்டு. அதில் நன்மையை நான் வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் நான் வாசிக்க முடியும். வாசிப்போமா? அங்கே 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று குட்டிகள் ஆகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி என்ன செய்வதில்லை? தொய்ந்து போவதில்லை. அப்ப நன்மை என்னது? ஆகாரமாகிய நன்மை. பல நன்மைகளை கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தான் தருகிறவர். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாமிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. அப்போ கர்த்தர் இங்கே வசனத்தில் வாசித்தோம், உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் என்ன செய்வேன்? உன்னை திருப்தியாக்குவேன்.
இந்த கன்மலை கிறிஸ்து. தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே தேவனுடைய வார்த்தை. வேத வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் தேனிலும் எப்படிப்பட்டது, மதுரம் உள்ளது. அங்கே 19ஆம் சங்கீதத்தை நான் வாசிக்கும் போது, அவள் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் எப்படிப்பட்டது, மதுரம் உள்ளதாய் காணப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய வசனத்தினால நம்மை போஷிக்கிறவராய், ஆகாரத்தினால நம்மை போஷிக்கிறவராய் காணப்படுவார். ஆகையினால இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை சத்துருக்களின் கைக்கு விலக்கி விட்டு, கர்த்தர் சத்துருக்களை கீழ்ப்படுத்தி, மூன்றாவது காரியம், அவர் உங்களை திருப்தியாக்குற தேவனாய் காணப்படுவார். அங்கே திருப்தியாக்கினால் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் வேத வசனத்தில் உபாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு உங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தரை என்ன செய்வீர்கள், துதிப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகினால கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்தும் போது திருப்திப்பட்ட அனுபவத்தில் அப்படியே இராதபடிக்கு கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்படுவோமாக. நீ இரண்டாவது காரியத்தை நம்ம கர்த்தருடைய வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இரண்டாவது ஆசீர்வாதம் உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாய கர்த்தரிடத்திற்கே திரும்புங்கள், திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால், உன் தேவனாய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலிருந்தும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கிற வழியிலே, நீயும் உன் பிள்ளைகளும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு என்ன செய்தால், செவி கொடுத்தார். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அல்ல. சிறியவனாகி சாமுவேலோடும் பேசினார், தாம் அழைத்த மோசையோடும் மலையிலே முகமுகமாய் பேசுகிறவராய் காணப்பட்டார். இன்றைக்கும் அவர் பேசுகிறவர் என்பதை மறக்க வேண்டாம். சகரியா கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்த போது அவனோடு கூட பேசினார். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், கொர்நேலியு பட்டாளத்திலே அவன் பிரதானமானவனாய் காணப்பட்டவன், அவனிடத்திலும் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. பவுலை பார்த்து கர்த்தருடைய வசனம் வந்தது. பேதுருவோடு கூட கர்த்தர் பேசுகிறவராய் காணப்பட்டார். எல்லாரோடும், யாரோடும் கர்த்தர் பேசாதவர் அல்ல, பேசுகிறவராய் காணப்படுகிறவர். வனாந்திரத்தில் அணைந்து திரிந்த ஆகாரத்தில் பேசின கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் அவர் பேசுகிறார். அவருடைய சத்தத்திற்கு நாம் என்ன செய்தால், செவி சாய்த்தால், அது செவி கொடுத்தால், கர்த்தர் செய்கிற காரியம் இந்த 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம், அவர் சிறையிருப்பை என்ன செய்கிறவர், திருப்புகிறவராய் காணப்படுகிறார். நன்றாய் கவனிக்க வேண்டும். எழுத்தின்படியாய் காணப்படுகிற சிறையிருப்பையும் அவர் திருப்ப முடியும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சிறையிருப்புகளையும் அவர் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும் என்பதில் நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். 70 வருஷம் பாபிலோனிலே அடிமைத்தனத்தில் காணப்பட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய சிறையிருப்பை மாற்றி திரும்ப அவர்களை எங்கே கொண்டு வந்தார், எருசலேமுக்கு கர்த்தர் கொண்டு வருகிறவராய் காணப்பட்டார். அப்படியே எகிப்திலே சிறையிருப்பின் அல்லது அடிமைத்தனத்தின் அனுபவத்தில் காணப்பட்டார்கள். 430 வருஷம் நிறைவான அந்த நாளில் தானே கர்த்தர் அவர்கள் என்ன செய்தாராம், அணி அணியாய் புறப்பட பண்ணினார் என்று கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிறோம். ஆயினால் கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுகிறவர். நான் வசனத்தில் வாசிக்கிற யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் யோபின் சிறையிருப்பை என்ன செய்தார், மாற்றினார். அவனுடைய சிறையிருப்பு என்ன, வியாதி. எத்தனையோ நஷ்டம் அடைந்தான். அந்த நஷ்டத்திலும் கர்த்தருடைய கிருபை அவன் மேல் தங்கியிருந்தது. கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கும் நம்முடைய ஜீவத்தை அசைக்கிறதாய் காணப்படும். எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையிலும் அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் என்ன செய்கிறார், உயிரோடு கூட இருக்கிறார்.
நாம் ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவர். உயிரோடு இருக்கிற தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்பை மாற்றினார். அருமையான யோபுடைய வாழ்க்கையில சிறையிருப்பை மாற்றி கர்த்தர் அவனை சுயாதீனனாய் கர்த்தர் நிலைநிறுத்துகிறவராய் காணப்பட்டார். பாவமாகிய சிறையிருப்பு, வியாதியாகிய சிறையிருப்பு, எழுத்தின்படியே இருக்கிற சிறையிருப்பு எல்லாவற்றையும் மாற்ற அவரால் தான் முடியும். இரண்டாவது ஆசீர்வாதம் வசனத்தில் வாசிக்கும் போது, உனக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர். அருமையானுள்ளே, கர்த்தர் யாருக்கு இரக்கம் செய்கிறார்? வசனத்தில் நான் வாசிக்கும் போது யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நாம் விதமாய் வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, அங்கே கர்த்தர் 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறவர்? இரக்கம் செய்கிறவராய் காணப்படுகிறார். 1000 தலைமுறை, ஒரு தலைமுறைக்கே ஏறக்குறைய 40 வருஷங்கள் என்று சொன்னாலும் 1000 தலைமுறை மட்டும் எவ்வளவு வருஷங்கள்! அத்தனை வருஷங்களும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறவர்? இறங்குகிற கர்த்தர். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்கிறார்? இறங்குகிறவராய் காணப்படுகிறார். அவருடைய இரக்கங்கள் பெரியது, அது சாதாரணமானது அல்ல. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், காலைதோறும் உடைய கிருபைகள் எப்படிப்பட்டது? புதியவளாயிருக்கிறது. உம்முடைய இரக்கம் எப்படிப்பட்டது? பெரியது. அந்த இரக்கத்திற்கு ஒப்பான ஒரு காரியமே இல்லை. இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சிறையிருப்பை திருப்புவர்கள் மட்டுமல்ல, அவர் இரக்கம் செய்கிறவராய் காணப்படுகிறார். 3வது காரியம் எங்கள் வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, அவர் உங்களை என்ன செய்கிறவர்? திரும்ப சேர்த்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். அவர் தள்ளி விடுகிறவர் அல்ல. நன்றாய் கவனிப்போம். அநேகர் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் ஒரு தம்பியோடு கூட பேசி கொண்டு இருந்தேன். அவனுடைய கை கால்கள் செயலிழந்து போயிற்று, ஜோம் பண்ணினேன். கர்த்தர் அந்த பையனை இன்றைக்கு ஸ்கூட்டர் ஓட்டும்படியாய் வைத்திருக்கிறார். அவனுடைய இரக்கம் எவ்வளவு மேன்மையானது! அந்த பையனை பார்க்கும் போதெல்லாம் நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த கர்த்தரை விடாமல் பற்றிக்கொள், அவரை உறுதியாய் பிடித்துக்கொள். அருமையான கர்த்தருடைய ஜனமே, வசனத்தில் வாசி, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் எவ்வளவு மேன்மை உள்ளது! அந்த காருண்யம்தான் நம்மை உயர்த்துகிறதாய் காணப்படும். வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் திரும்ப என்ன செய்கிறவர்? சேர்த்து கொள்ளுகிறவர். அந்த பையன் சொல்லும்போது சொல்வார், ஐயா, நான் நன்றாய்த்தான் இருந்தேன், ஞானஸ்நானம் பெற்றேன், ஆனால் கர்த்தரை விட்டு நான் மறுபடியும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி போனேன். ஆகினால் இன்றைக்கு கர்த்தரனை சேர்த்து கொள்வாரா? கர்த்தரனை அங்கீகரித்து கொள்வாரா? நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், மெய் மனஸ்தாபத்தோடு அவரிடத்தில் வருகிற எவரையும் அவர் என்ன செய்கிறவர்? ஏற்றுக்கொள்ளுகிறவர். இளைய குமாரன் வீட்டை விட்டு கடந்து போனான், ஆஸ்தி எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு போனான், துன்மார்க்கமாய் எல்லாவற்றையும் செலவழித்தான். ஒன்றுமில்லாமல் ஜீரோவில் வந்து நின்ன போது அப்பொழுதுதான் புத்தி தெளிந்தது. தகப்பனுடைய வீட்டுக்கு இறங்கி கடந்து வருகிறவனாயிருந்தான். ஆனால் இவன் வருவதை கண்டு, தூரத்திலேயே கண்டு ஓடி போய் தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்து வேண்டிய எல்லா சலக்கரணையும் செய்தானே. அப்படிப்பட்ட தகப்பன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் என்று சொன்னேன். இந்த காலை வேளையில் அவர் திரும்ப சேர்த்து கொள்ளுகிறவர். நம்மை தள்ளி விடுகிறவரோ அல்லது புறக்கணிக்கிறவரோ, நீ வேண்டாம் என்று சொல்லுகிறவர் அல்ல. நம்மை சேர்த்து கொள்ளுகிற ஒரு தகப்பன். அவர் எப்படி சேர்த்து கொள்கிறார்? தகப்பனை போல சேர்த்து கொள்ளுகிறவர். 2வது காரியம், வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை என்ன செய்கிறவர்? சேர்த்து கொள்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நான் வாசிக்கிறோம். கர்த்தர் சேர்த்து கொள்ளுகிறவர். 3வது காரியம், கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது, கழுகு தன் குஞ்சுகளை தன் சட்டைகளின் மேல் என்ன செய்து அசைவாட்டி. அந்த வசனத்தை வாசிப்போமா? உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்தது இல்லை. பாருங்க, கழுகு தன் குஞ்சுகளை என்ன செய்கிறது? தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல.
கர்த்தர் திரும்ப சேர்த்து கொள்ளுகிறவர். வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அவர் திரும்ப சேர்த்து கொள்ள வருகிறவர் என்று சொல்லி. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் வாசிக்கிற வேளையில், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக என்ன செய்கிறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் திரும்ப வந்து உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன் பாருங்கள். திரும்ப வருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் வருவார். ஒருவேளை அவர் திரும்ப வருவார் என்று சொல்கிற வாக்கு தத்தம் எங்கே என்று பரிகாசக்காரர்கள் சொன்னாலும், வருகிறவேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதார். அவர் தாமதம் பண்ண மாட்டார். ஏற்ற வேளையில் அவர் என்ன செய்வார், வருவார் என்பதுதான் நிச்சயமான ஒரு காரியம். ஆகினால் நமக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்ப வந்து நம்மை தம்மிடத்தில் என்ன செய்கிறவர், சேர்த்து கொள்ளுகிறார். அவருடைய விருப்பமே முதலாவது என்ன விருப்பம் என்று சொன்னால், அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். நாம் மார்க் எழுதின சுவிசேஷத்திலும் அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நான் வாசிக்கிற வேளையில், மார்க்கில் 3ஆம் அதிகாரத்திலும் லூக்காவில் 6ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கும் போது, தம்மோடு இருக்கத்தான் சீஷர்களை என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். அவரோடு கூட காணப்படுகிறது. அருமையானவர்களே, அதற்காக அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் அங்கே வசனம் சொல்லுகிறது, யோவான் 17:24, பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன்னே நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படிக்கு நான் என்ன செய்கிறது. அவருடைய விருப்பம் எவ்வளோ மேன்மையான விருப்பம். ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் உண்டாயிருக்கிற விருப்பத்தை பார்க்கிலும் மேலான ஒரு விருப்பம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? தகப்பனும் தாயும் தாங்கள் பெற்ற பிள்ளைகள் நன்றாய் வளர்ந்து கடைசி வரைக்கும் தங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இந்த பூலோக ஓட்டத்தில் மண்ணான சரீரத்தை பெற்றிருக்கிற நமக்கு இந்த விருப்பம். ஆனால் இந்த மண்ணான சரீரத்தை மகிமையின் சரீரமாய் மாற்றி நித்தியமாய், ஒரு நாள் 2 நாளில் ஏதோ 70 வருஷம் 80 வருஷம் அல்ல, நித்தியமாய் யுகாயுகமாய் அவரோடு கூட காணப்படுவது எவ்வளவு மேன்மையான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்திற்குத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதைத்தான் நான் வசனத்தில் வாசிக்கிறோம். நீ எனக்கு செவி கொடுத்தால் நான் திரும்ப உன்னை என்னிடத்தில் என்ன செய்வேன், சேர்த்து கொள்வேன். அவர் திரும்ப சேர்க்கும்படியாய் வரப்போகிறவர். 3வது காரியம் வசனத்தில் வாசிப்போமானால், உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிப்போம். உபாகமம் 28 1 வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை கட்டளைகளை செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை என்ன செய்வார், மேன்மையாய் உயர்த்துவார். அவர் மேன்மைப்படுத்துகிறவர். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களை மேன்மைப்படுத்ததான் சித்தம் கொண்டிருக்கிறார். உங்களை தாழ்த்துகிறவர் அல்லவே அல்ல. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருப்போமானால் கர்த்தர் ஏற்ற காலத்தில் நம்ம என்ன செய்கிறவர், உயர்த்துகிறவராய் காணப்படுவார், மேன்மையாய் வைப்பார். அவருடைய மேன்மை, அவருடைய விருப்பம் என்னென்றால் தம்முடைய பிள்ளைகள் மேன்மையாய் மாறுவதுதான் அவருடைய விருப்பமாக இருக்குது. தாழ்ந்த நிலைமையில் ஒன்றுமில்லாத நிலைமையில் இருப்பது அல்ல. அவர்களை மேன்மைப்படுத்தி பார்க்கிறார். நம்முடைய பிள்ளைகளை நன்றாய் படிக்க வைத்து அந்த பிள்ளைகள் மேன்மையாய் ஒரு ஸ்தானத்தில் காணப்படும் போது பெற்றோருக்கு எவ்வளவு களிப்பு, சந்தோஷம். உடனே நாம் சொல்லுவோம், என்னுடைய பிள்ளை இவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தில் காணப்படுகிறார் என்று சொல்லி. அப்படியானால் நம்மை உண்டாக்கி உருவாக்கின கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி பார்ப்பதில் எவ்வளவு அழகு, பார்ப்பதில் எவ்வளவு விருப்பம் கொண்டவராய் காணப்படுகிறார்.
4வது காரியத்துக்குள்ள கடந்து போவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். நீயோ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். நீ செவி கொடுத்து இது எல்லாம் செய்தால், கீழ்வசனம் 9வது வசனம், அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாய் கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருகஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். செவி கொடுத்தால் பரிபூரணத்தை நாம் அனுபவிக்க முடியும். குறைவு அல்ல, கர்த்தர் நம்மை பரிபூரணப்படுத்துகிறவர். கானாவூர் கல்யாணத்தில் குறைவு வந்தது. இயேசுவிடத்தில் தெரிவித்தால் மரியாள், இயேசு சொன்னார் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி. ஆனால் மரியாள் விடவில்லை, வேலைக்காரரை பார்த்து சொன்னார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசுவிடத்தில் வேலைக்காரன் போன போது கச்சாடிகளில் தண்ணீர் நிரப்ப சொன்னது நமக்கு தெரியும். அதற்கு பின்பு முண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொடுங்கள் என்று சொன்னார். 2 காரியத்திற்கும் கீழ்ப்படிந்தார்கள் வேலைக்காரர்கள். நடந்தது என்ன? குறைவு என்ன செய்யப்பட்டது? நிறைவாக்கப்பட்டு கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினார் என்று வாசிக்கிறோம். குறைவு, தரித்திரம் எல்லாம் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற காரியம். ஆனால் ஒரு காரியத்தை நன்றாய் கவனிக்க வேண்டும், நிறைவு கர்த்தரால் வருகிறது. நான் வேத வசனத்தை வாசிக்கிற வேளையில் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சபைக்கு, பாருங்க அங்க வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் என்ன செய்கிறவர்? நிரப்புகிற தேவன். பேதுரு தன்னுடைய தகப்பனோடும் மற்றவர்களோடும் மீன் பிடித்து கொண்டிருந்தான். காலம் முழுவதும் ஒன்றும் கிடைக்கல. முதல் காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு வந்தார். அங்கே படகையில் ஏறி, ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடினாலே படகிலே ஏறி கொஞ்சம் சற்று தள்ளும்படிக்கு சொன்னார். படகிலே நின்று கொண்டு பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் முடித்த பிறகு பேதுருவை வெறுமையாய் விட்டு விட்டு போகல. அவன் வெறுமையாய் இருந்தான். ஒன்றும் கிடைக்கல ஐயா, நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல. ஆனால் கர்த்தர் சொல்லும்போது சொன்னார், இன்னும் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் உங்களுடைய வலைகளை என்ன செய்யுங்கள்? போடுங்கள் என்று சொன்னார். போட்ட போதோ அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்கள் என்ன செய்தது? எவ்வளோ மீன் பிடிச்சாங்களா? அங்கே வசனம் சொல்லுகிறது, 2 படகுகளும் அமிழத்தக்கதாக. நல்ல கவனிங்க, 2 படகுகளும் என்ன செய்யும்? அமிழத்தக்கதாய். அவ்வளவு அமிழ்ந்து போகவில்லை, அமிழத்தக்கதாய் அவ்வளவு. இதையே நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆவது அதிகாரத்தில் வாசிக்கிற வேளையில் அதே அற்புதத்தை தான் மறுபடியும் பேதுருவிடத்தில் செய்கிறார். அப்பொழுது அங்கே வசனத்தில் சொல்கிறது, வலை கிழிந்து போகத்தக்கதாய் திரளான மீன்கள் அகப்பட்டது. ஏறக்குறைய 150க்கும் அதிகமான மீன்கள் அவர்களுக்கு என்ன செய்ததாம்? சாதாரண மீன் அல்ல. அங்கே வசனத்தில் வாசிக்கும் போது 21ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வாசிப்போம் அந்த வசனத்தை. ஆ 11வது வசனம். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரைக்கு என்ன செய்தான்? இத்தனை மீன் இருந்தும் வலை என்ன செய்யல? அருமையானவர்களே, நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். என்னுடைய வார்த்தைகளை நான் சுருக்க விரும்புகிறேன். நான் 4, 5, 6 வசனங்களை மட்டும் சொல்லி வசனத்தை மட்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். 10வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ளும்போது உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாயிருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் இப்படி இருப்பார். பார்த்தீர்களா? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் என்ன செய்யும் போது, கை கொள்ளும் போது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற வேளையில் வசனம் அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் வாசிப்போமா அந்த வசனத்தை? 3வது வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் கை கொள்ளுகிறவனும் யாராயிருக்கிறான்? பாக்கியவானாயிருக்கிறான். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பேன். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் இருப்பாய். ஆங்கிலத்தில் யூ வில் பி சக்சஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ப்ராஸ்பரிட்டியும் தருகிறார், ஐஸ்வர்யத்தையும் தருகிறார், அதே சந்தர்ப்பத்தில் நமக்கு ஜெயத்தையும் தருகிறவராய் காணப்படுறார். எப்போது? அவருடைய வசனத்தை என்ன செய்யும் போது? கை கொள்ளும் போது. அவருடைய வசனத்தை விட்டு இடதாயிலும் வலதாயிலும் திரும்பாதபடிக்கு அவருடைய வசனத்தை கை கொள்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கடைசியை ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். 20வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படி உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனோ தீர்க்காயுசுமானவர். பார்த்தீங்களா? வசனத்தில் ஒரு காரியத்தை நன்றாய் கவனிக்க வேண்டும். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை என்ன செய்தால்? பற்றி கொண்டால், அவரை உறுதியாய் பிடித்து கொண்டால். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் செய்வீர். பார்த்தீங்களா? யாரை பற்றி கொள்ள வேண்டும்? மனுஷரை அல்ல. மனுஷரை பற்றி கொண்டவர் வெட்கப்பட்டு போகிறார்கள். ஆனால் கர்த்தரை பற்றி கொண்டால் ஒரு நாள் அவர் நம்மை வெட்கப்படுத்துகிறவரே அல்ல. அங்கே வசனத்தில் வாசிக்கிற உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரையே பற்றி கொள்வாயா. ஆலோசனையாய் சொல்லுகிறார், கட்டளையாய் சொல்லலை, ஆலோசனை. அவருடைய ஆலோசனையை கேட்டு நடந்தால் அங்கே 2 ஆசீர்வாதம். ஒன்று, அவர் நமக்கு யாராயிருப்பார்? ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அருமையானே, சங்கீதத்தில் நான் வாசிக்கும் போது 91ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு என்ன செய்வேன்? காண்பிப்பேன். ஆகையினால் இந்த அருமையான காலை வேளையில் இந்த 7வது மாதத்தில் கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போம். தலைகளை தாழ்த்துவோமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையில் எங்களோடு நீர் பேசின உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை எல்லா விதங்களிலும் ஆசீர்வதியும். நாங்கள் உங்களுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கட்டும். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். விசேஷமாய் ஒரு ஜெப குறிப்பு. அருமையான மகள் நிவேதா மிகுந்து சோர்வாய் காணப்படுகிறது, எனக்காய் ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டால். அதனால் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு
கர்த்தர் தர்மியான மகளுக்கு பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் சத்துவத்தையும் தரும்படியாய் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் சபையாய் ஒருமனப்பட்டு அருமையான மகள் நிவேதாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறீர் ஐயா. அந்த மகளுடைய சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் எதுவாய் காணப்பட்டாலும் அந்த பலவீனங்கள் எல்லாம் நீ சிலுவையில் ஏற்கனவே சுமந்திருக்கிறீர். இனி நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகினால் பலன் இல்லாதவர்களுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற கர்த்தருடைய வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த காலை வேளையில ஆண்டவரே அந்த அருமையான மகளுடைய சரீரத்துக்குள்ள ஆண்டவரே உச்சந்தலை மேற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு நரம்புகளிலும் எலும்புகளிலும் இரத்த நாளங்களுக்குள்ளும் ஆண்டவரே கடந்து செல்வதாக என்று ஜெபிக்கிற ஐயா. பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். கர்த்தர் என்னை பலப்படுத்தினார் என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படி கர்த்தர் பலத்தோடு கூட தன்னுடைய கடமைகளை செய்ய உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உன்னை நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, அன்றைக்கு கிதியோனை பார்த்து சொன்னீரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நாதா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ என்று சொல்லி பராக்கிரமசாலியே என்று அழைத்தீரே. அதே போல அந்த அருமையான மகளை பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நிறுத்து இந்த காலை வேளையிலே. உடைய கிருபை தங்கி இருக்கட்டும். எங்களுடைய ஜபத்தை கேட்டு இருக்கிறீர், ஜபத்துக்கு பதில் தருகிறீர்கள். ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த காலைவெளியிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கிருபையாய் கூடி வந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நீர் இவ்வளவாய் உம்முடைய பிள்ளைகளை இந்த அதிகாலை வேளையில் நீர் கொண்டு வந்தீர். அதற்காக எங்களுமே துதிக்கிறையா. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் இந்த மாதத்திற்குரிய சகல நன்மைகளையும் நீர் அவர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசங்களிலே கிடைக்கிற ஊதியத்தை நீர் ஆசீர்வதி ஐயா. ஆண்டவரே, பன்மடங்கு பெருக பண்ணுங்க தாவே. ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் தாவே 5 அப்பத்தை 2 மீனையும் கொடுத்த போது 5000 பேர் புசித்தது மட்டுமல்ல, மீதியானதையும் எடுத்தாள் என்று வசனத்தில் வாசிக்கிறோமே. அவ்விதமாக இந்த மாதத்தில் தம்முடைய பிள்ளைகள் சம்பாதிக்கிற பணம் ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படவும் மீதியானதை எடுக்கத்தக்கதாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஆசாரியர்கள் சொன்னார்களே, மீதியானதை அம்பாரமாய் குவிந்திருக்கிறது என்று சொல்லி அவ்விதமாய் கர்த்தர் குவியப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சரீரத்தில் நல்ல சுகத்தையும் ஆண்டவரே கையின் பிரயாசங்களிலே கிடைக்கிற ஊதியத்திலும் ஆசீர்வாதத்தை தருவீராக. அவருடைய செலவினங்கள் எல்லாவற்றிலும் வீண் செலவு வராதுபடிக்கு கர்த்தர் காத்துக் கொள்வீராக. உன்னை நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இவருடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரையும் கண்மணியை போல் இந்த மாதத்தில் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறையா. உடைய நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இந்த மாதத்தில் நடக்கிற சகல ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தில் நடக்கிற கர்த்தருடைய பந்தியை ஆசீர்வதிப்பீராக. சகோதரிகள் கூட்டத்தை ஆசீர்வதியும். வாலிபர் கூடுதலை கர்த்தர் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகளுக்காக நடக்கிற சண்டே ஸ்கூல் ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா ஊழியங்களிலும் கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டும். அப்படியே கர்த்தாவே புதன்கிழமையும் அப்படியே நாதா சனிக்கிழமையும் இரவு நடக்கிறதான 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் நடக்கிற ஆன்லைன் ஜெபங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றும் கிருபை தங்கி இருக்கட்டும். எங்களுடைய சிறு பிள்ளைகளை விசேஷமாய் உங்களோட வன்கரத்தில் ஒப்பு கொடுக்குறையா. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுனாதா. அவர்கள் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது, கல்லூரிக்கு போகும்போது வரும்போதெல்லாம் உங்களோட விசேஷ தூதர்களை அவர்களுக்கு என்று கட்டளிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். விசேஷம் அருமையான தனபால் அவருடைய குடும்பத்திற்காக மீண்டுமாய் ஒரு விசை கூட பாதப்படியில் வருகிறோம். இந்த குடும்பத்துக்கு ஆறுதலும் சமாதானத்தை கட்டளிட்டு அவர்களை தைரியப்படுத்தும். தேவநாமம் மகிமைப்பட்டும். மீண்டுமாய் வந்த எல்லாரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். எல்லாவற்றையும் இந்த நாளில் வர தடைப்பட்டவர்களுக்கு ஆய் ஜெபிக்கிறோம். ஆன்லைனில் எங்களோடு கலந்திருக்கிறவர்களுக்கு ஆய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதியும். மீண்டுமாய் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கும் வரைக்கும் உடைய வல்லமில்ல கரத்திற்கும் உடைய வாக்குத்தமான வசனங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கொண்டு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய ஐக்கியம் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.